ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிபகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். ஸ்கந்தம் 7. மயன் சரித்திரம். பின்னர் பிரம்மதேவர் சுக்ராச்சாரியர் முதலிய முனிவர்களுடன் கூடி தைத்தியர்களுக்கும் தானவர்களுக்கும் பிரகலாதனை அரசனாக்கினார். அரசே, பின்னர் பிரம்மாதி தேவர்கள் பிரகலாதனால் பூஜிக்க பெற்றவர்களாய் மகிழ்ந்து அவனை மனமார வாழ்த்தி தங்கள் இருப்பிடம் ஏகினர். ஆதி புருஷனுடைய நரசிம்மாவதார லீலையும் அசுரல் தலைவனையும் அசுர கூட்டத்தையும் அழித்ததையும் எவன் பக்தி ஸ்ரத்தையுடன் படிக்கின்றானோ, அசுர குமாரனாயினும் சாதுக்களில் சிறந்தவனாகிய பிரகலாதனுடைய புண்ணியமான வரலாற்றையும் கேட்கின்றானோ, அவன் பயமேதும் இல்லாத லோகமாகிய பரம பதத்தை அடைகிறான். சாக்ஷாத் பரபிரம்மம் மனித உருவில் மறைந்து கொண்டு வசிக்கின்றதென்று எவர்கள் வீட்டை நாடி உலகை புனிதமாக்கும் முனிவர்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட நீங்களன்றோ மனித உலகில் மகா பாக்கியசாலிகள். உங்களுக்கு பிரியராகவும் உங்கள் நன்மையை நாடுபவராகவும் மாமன் மகனாகவும் உயிருக்கு ஒப்பானவராகவும் பூஜிக்கத்தக்கவராகவும் நீங்களிட்ட வேலையை செய்பவராகவும் உங்கள் குருவாகவும் உள்ள இவரே மகான்களால் தேடி அடையப்படும் கைவல்ய நிர்வாண சுக வடிவான பரபிரம்மம். எவருடைய உண்மையான ஸ்வரூபம் சிவனாலும் பிரம்மாவாலும் கூட புத்தி சக்தியை கொண்டு இத்தகையதென வர்ணிக்கப்படாததோ, எவர் மௌனத்தாலும் பக்தியாலும் வைராகியத்தாலுமே பூஜித்தற்கு உரியவரோ, அந்த நல்லோரின் நாயகனாகிய கிருஷ்ணன் நம்மிடம் சந்தோஷமடைய வேண்டும். அரசே, முன்னொரு கால் அளவு கடந்த மாயாவியான மயனால் ருத்ர தேவருடைய கீர்த்திக்கு ஊறு விளைவிக்கப்பட்ட போது இந்த கிருஷ்ண பகவான்தான் அந்த கீர்த்தியை நிலைநாட்டினார். அரசன் கூறியது: ஜெகதீஸ்வரரான ருத்ர தேவருடைய கீர்த்தியை எந்த காரியத்தில் மயன் கெடுத்தான்? இந்த கிருஷ்ணரால் அக்கீர்த்தி எவ்வாறு நிலைநாட்டப்பட்டது? அதை கூற வேண்டும். நாரதர் கூறியது: கிருஷ்ணனால் அனுகிரகிக்கப் பெற்ற தேவர்களால் அசுரர்கள் ஜெயிக்கப்பட்டபோது அவர்கள் மாயாவிகளுக்கெல்லாம் பரமாச்சாரியனான மயனை சரணடைந்தனர். கெட்டிக்காரனான அந்த மயன் பொன்னாலும் வெள்ளியாலும் இரும்பாலும் 3 பறக்கும் புரிகளை நிர்மாணம் செய்து அவர்களுக்கு கொடுத்தான். அவைகளின் போக்கும் வரவும் பிரிதலும் கூடுதலும் அவற்றின் பந்தோபஸ்துகளும் பரிவாரங்களும் ஊகித்தறிய முடியாதனவாயிருந்தன. அரசே, அவ்வசுர சேனா நாயகர்கள் முன் வைரத்தை நினைத்து அவ்விமான புரிகளில் ஏறிக்கொண்டு பிறர் காணாமல் 3 உலகங்களையும் அவற்றின் தலைவர்களுடன் கூட நாசம் செய்தனர். அப்போது அவ்வுலக வாசிகளும் அவற்றின் நாயகர்களும் பரமேஸ்வரனை சரணடைந்து, பிரபுவே, தேவதேவனே, உங்களை சார்ந்த எங்களை காத்தருள வேண்டும். முப்புற வாசிகளால் நாங்கள் அழிவுற்றோம் என்றனர். பரமேஸ்வரன் பயப்படாதீர்கள் என்று தேவர்களுக்கு அனுகிரகம் செய்து வில்லில் அம்பை பூட்டி முப்புறத்தின் மேல் அஸ்திர பிரயோகம் செய்தார். அப்போது சூரிய மண்டலத்திலிருந்து கிளம்பும் கிரணங்களின் கூட்டங்களைப் போல் அக்னி வர்ணமான அம்புகள் வெளிபோந்தன. அதனால் முப்புறம் காணப்படாது ஒழிந்தது. அஸ்திரங்கள் பட்டு உயிரிழந்து முப்புறத்தினர் அனைவரும் வீழ்ந்தனர். மகா யோகியான மயன் அவர்களை கொணர்ந்து அமிர்த ரசம் நிறைந்த கிணற்றில் போட்டான். அந்த சித்தனுடைய அமிர்தரசம் பட்ட மாத்திரத்தில் மேகத்தை பிளந்து கொண்டு வரும் மின்னல் பிழம்பை போல் பிரகாசம் பொருந்தியவர்களாகவும் வைரம் பாய்ந்த மேனி படைத்தவர்களாகவும் அசுரர்கள் உயிர்த்தெழுந்தனர். ரிஷபத்வஜராகிய பரமசிவன் சங்கல்பம் பூர்த்தியாகாமல் கவலை கொண்டவராய் காணப்பட்டபோது இந்த பகவான் விஷ்ணு அச்சமயத்தில் அதற்கு ஒரு உபாயத்தை செய்தார். விஷ்ணு தன்னை பசுவாகவும் பிரம்மாவை கன்றாகவும் செய்து கொண்டு முப்புறத்தில் புகுந்து மத்தியான காலத்தில் ரச கிணற்றிலிருந்த அமிர்தத்தை பருகிவிட்டார். அவ்வசுரர்கள் அதை கண்ணுற்ற போதிலும் மதி மயங்கியவர்களாய் தடுக்கவில்லை. மகா யோகியான மயன் அதை அறிந்து ரசபாலர்களிடம் இங்கனம் கூறினான். தான் சோகமற்றவனாய் விதியின் போக்கை நினைவுறுத்தி கொண்டு சோகத்தால் பீடிக்கப்பட்ட அவர்களை நோக்கி, தேவனோ அசுரனோ மனிதனோ அழியும் இயல்புள்ள வேறு எவனையாயினும் தனக்கோ பிறர்க்கோ இருவருக்குமோ விதிவசமாய் ஏற்பட்டதை போக்க கூடியவன் எவனும் இல்லை என்றான். பின்னர் இந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் சக்திகளால் சம்புவிற்கு போர் சாமான்களை ஆக்கி தந்தார்.
தர்மம், ஞானம், வைராகியம், ஐஸ்வர்யம், தவம், வித்யை, கிரியை முதலியவற்றால் தேர், தேர்ப்பாகன், கொடி, குதிரைகள், வில், கவச்சம், அம்பு முதலிய யாவையும் கல்பனை செய்தார். அரசே, ஹரனாகிய ஈஸ்வரன் அபிஜித், அதாவது மத்தியான வேளையில் போருக்கு ஆயத்தமாகி தேரிலேறி பாணத்தையும் வில்லையும் எடுத்தார். வில்லில் பாணத்தை பூட்டி அதனால் பிளக்க முடியாத முப்புரத்தை எரித்தார். ஆகாயத்தில் துந்துபிகள் முழங்கின. 100கணக்கான தேவ விமானங்கள் தோன்றின. குறிப்பு: தர்மமாகிய தேர், ஞானமாகிய சாரதி, வைராகியமாகிய வில், தவமாகிய வாகனம், வித்யாகிய கொடி, செயல்களாகிய அம்புகள் என்று பொருள். அபிஜித் எனும் முகூர்த்தத்தில் ஞான சக்தி உச்ச நிலையில் இருக்கும். அரசே, இங்கனம் முப்புரத்தை எரித்து திரிபுர ஹரன் என பெயர் பெற்ற பகவான் பிரம்மாதி தேவர்களால் துதிக்கப்பெற்று தன் இருப்பிடம் அடைந்தார். தனது மாயையினால் மனிதரைப் போல் லீலை புரியும் பரமாத்மாவும் ஜகத்குருவுமான ஹரியினுடைய இது போன்ற வீரிய செயல்கள் உலகங்களை புனிதமாக்குபவை. ரிஷிகளாலும் பாடப்பெற்றுள்ளன. இதற்கு மேல் என்ன சொல்ல வேண்டும்? யுதிஷ்டிரர் கூறியது: தேவரிஷியே, இல்லறத்தில் மதிமழங்கிய எங்கள் போன்ற கிரகஸ்தன் பகவானிடம் நிலைத்த பக்தியாகிய இந்நிலையை எந்த முறையில் எளிதில் அடைவானோ அதை கூறியருள வேண்டும். நாரதர் கூறியது: அரசே, இல்லறத்தில் இருப்பவன் இல்லறத்திற்குரிய கடமைகளை பகவானுக்கு அர்ப்பணமாக செய்து மகான்களான முனிவர்களை நாடி சேவை செய்ய வேண்டும். புத்திமான் உடலிலும் வீட்டிலும் எவ்வளவு அத்தியாவசியமோ அவ்வளவு மட்டும் அனுசரித்து கொண்டு பற்றில்லாதவனாய் பற்றுள்ளவனை போல் உலகில் மனித வழக்கத்தை அனுஷ்டிக்க வேண்டும். உடல் படைத்தோருக்கு வயிறு எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவுதான் சொந்தமாகிய சொத்து. அதற்கு மேல் அபிமானம் வைத்தால் அவன் திருடன், தண்டித்தற்கு உரியவன். மான், ஒட்டகை, கழுதை, பூனை, எலி, பாம்பு, பறவை, தேனீ எதுவாயினும் அவற்றையும் தன்னை போலவும் தன் மக்களைப் போலவும் பார்க்க வேண்டும். இவற்றிற்கும் அவற்றிற்கும் என்ன வேற்றுமை? இல்லறத்தாலும் அறம்பொருள் இன்பம் என்ற 3ஐ தேடுவதில் அதிகமாய் பாடுபடக்கூடாது. தெய்வ வசமாய் கிடைத்ததை கொண்டு குருவும் சாஸ்திரமும் காட்டிய வழியில் காலத்திற்கு இசைந்தவாறு அனுபவிக்க வேண்டும். தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் பிராணிகளுக்கும் தனக்கும் சுற்றத்தாருக்கும் உணவை பகிர்ந்தளித்து அவர்கள் யாவரையும் பரம புருஷ ரூபமாகவே பார்க்க வேண்டும். யக்ஞத்தின் இரகசியத்தை உணர்ந்தவர்களில் சிறந்த ஞானிகள் சிலர் எப்பயனையும் விரும்பாதவர்களாய் ஆத்ம நிஷ்டையின் மூலம் ஜுவலிக்கும் ஞானாக்னியில் செயல் வடிவான யக்ஞங்களை ஹோமம் செய்கின்றனர். திரவிய யக்ஞங்களால் யாகம் செய்பவர்களைக் கண்டு ஆத்ம தத்துவத்தை அறியாதவனும் கருணையற்றவனும் தனது பிராணனை திருப்தி செய்பவனுமாகிய இவன் நிச்சயமாக நம்மை கொல்லப் போகிறான் என்று பிராணிகள் பயப்படுகின்றன. ஆகையால் தர்மம் அறிந்தவன் கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைந்தவனாய் விதிவசமாய் கிடைத்ததும் முனிவர்களின் உணவாகியதுமான காய், கனி, தானியம் முதலியவற்றால் நாள்தோறும் நித்திய நைமித்திக கிரியைகளை செய்ய வேண்டும். தனமில்லாதவன் தர்மத்திற்காகவோ யாத்திரைக்காகவோ தனத்திற்காகவோ முயற்சி செய்யக்கூடாது. மலைப்பாம்பு முயற்சியின்றி ஆகாரத்தை அடைவது போல் எதையும் வேண்டாதிருப்பவனுக்கு அவ்வேண்டாமையே ஜீவாதாரத்தை அளிப்பதாகிவிடும். காலில் செருப்பணிந்தவர்க்கு கல்லிலும் முள்ளிலும் கூட துன்பமின்றி இன்பமே உண்டாவது போல் எப்போதும் சந்தோஷமுடைய மனத்தினருக்கு எல்லா திசைகளும் இன்பமயமாகவே இருக்கின்றன. அரசே, போதுமென்ற மனமுடையவன் எதை கொண்டுதான் ஜீவிக்க மாட்டான்? ஜலத்தை கொண்டு கூட ஜீவிப்பான். உபஸ்த சுகத்திலும் நாக்கின் சுகத்திலும் நப்பாசை கொண்ட காரணத்தாலேயே மக்கள் நாய் போல நடக்கின்றனர். பசியும் தாகமும் வந்தால் மக்கள் காமத்தினின்று விடுதலை அடைகின்றனர். பயன் தோன்றினால் கோபத்தினின்று விடுதலை அடைகின்றனர். திசைகளையெல்லாம் ஜெயித்தும் பூமியெல்லாம் ஆண்டு அனுபவித்தும் லோபத்தினின்று விடுதலை அடைவதில்லை. சங்கல்பம் செய்யாமையால் காமத்தையும் காமத்தை விடுவதால் கோபத்தையும் அர்த்தத்தில் அனர்த்தத்தின் விளைவை எண்ணி பார்த்து லோபத்தையும் தத்துவ சிந்தனையால் பயத்தையும் ஜெயிக்க வேண்டும். தத்துவ திருஷ்டியால் சோக மோகங்களையும் மகான்களை சேவிப்பதால் டம்பத்தையும் மௌனத்தால் யோகத்தின் இடையூறுகளையும் உடற்பற்றை குறைத்ததால் ஹிம்சையையும் ஜெயிக்க வேண்டும்.
பிராணிகளிடமிருந்து வரும் துக்கத்தை கருணையாலும், தெய்வத்தால் ஏற்பட்டதை சமாதியாலும், உடலில் ஏற்பட்டதை யோக வலிமையாலும், நித்திரையை சாத்விக ஆகாரத்தாலும் ஜெயிக்க வேண்டும். சத்துவத்தினால் ரஜஸையும் தமசையும் ஜெயிக்க வேண்டும். வைராகியத்தினால் சத்வத்தையும் ஜெயிக்க வேண்டும். குருவினிடம் பக்தியால் ஒரு புருஷன் இவை அனைத்தையும் எளிதில் ஜெயித்து விடுவான். பாவாத்வைத்தம், கிரியாத்வைத்தம், திரவியாத்வைத்தம் என்ற மூன்றையும் சொந்த அனுபவத்தில் தன்னிடம் நிகழச் செய்து முனியானவன் 3 கனவுகளையும் நீக்கிக் கொள்கிறான். வேற்றுமை பொய்யாதலால் நூலும் துணியும் ஒன்றாகியவாறு காரணமும் காரியமும் ஒன்றே என காணுதல் பாவாத்வைத்தமாம். பார்த்தா, மனத்தாலும் வாக்காலும் காயத்தாலும் நிகழும் எல்லா கர்மங்களையும் சாக்ஷாத் பரபிரம்மத்தினிடம் நன்கு அர்ப்பணம் செய்தல் எதுவோ அது கிரியா அத்வைத்தம். தன்னுடைய பொருளும் இன்பமும் எதுவோ அதற்கும், தனது மனைவி மக்களுடையது எதுவோ அதற்கும், உடல் படைத்த பிறருடையது எதுவோ அதற்கும் வேற்றுமையின்றி ஒற்றுமை காணல் திரவியா அத்வைத்தம் எனப்படும். அரசே, இச்சாதனங்களாலும் மற்றும் வேதத்தில் விதிக்கப்பெற்ற கர்மங்களில் தனக்குரியவற்றை செய்வதாலும் இல்லறத்தில் இருப்பினும் ஒருவன் பகவானிடம் பக்தி உள்ளவனாயின் பகவானுடைய கதியை அடைவான். குறிப்பு: கர்மத்தில் பற்றுள்ள பாமரர் எவ்வாறு செய்கின்றனரோ அவ்வாறே ஞானியும் உலகை நல்வழிப்படுத்துவதை விரும்பி பற்றில்லாமல் செய்ய வேண்டும். இது கீதாச்சாரியன் வாக்கு. பொருள்மயமான யஜ்ஞத்தை காட்டிலும் ஞான யஜ்ஞம் சிறந்தது. மிச்சமின்றி எல்லா கர்மமும் ஞானத்தில் பூர்த்தி அடைகிறது. இது கீதாச்சாரியன் வாக்கு. ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைப்பர் அலகேஷன் நிகராக அம்பொன் மிகவைத்த பேரும் நேசித்து ரசவாத வித்யை களைந்திடுவர். இது தாயுமானவர் வாக்கு. முள்ளு முனையிலே 3 குலம் வெட்டினேன் 2 குலம் பாழொன்று தண்ணியே இல்லை. இது நாடோடி பாட்டு. கண்டாலும் கேட்டாலும் தொட்டாலும் முகர்ந்தாலும் உண்டாலும் சென்றாலும் தூங்கினாலும் மூச்சு விட்டாலும் மெய்யறிவுடைய யோகி ஒன்றையும் தான் செய்யவில்லை என்று எண்ண வேண்டும். எவன் கர்மங்களை பிரம்மத்தினிடத்தில் வைத்து பற்றை விட்டு செய்கின்றானோ அவன் தாமரை இலை போல் பாவத்தால் பற்றப்படுவது இல்லை. இது கீதாச்சாரியன் வாக்கு. சாட்டையிற் பம்பர ஜாலம் போலெல்லாம் ஆட்டுவான் இறையென வரிந்து நெஞ்சமே தேட்டம் ஒன்றற வருட் செயலினிற்றியேல் வீட்டரன் துறவர மிரண்டு மேன்மையே. இது தாயுமானவர் வாக்கு. குறிப்பு: நாரதர் மேலும் கூறினார், தேவரிஷியாகிய நான் 2 ஜென்மங்களுக்கு முன் உபபர்ஹணன் என்ற கந்தர்வனாயிருந்தேன். ஒரு சமயம் ஸ்திரீகள் சூழ சாதுக்களின் சபைக்குச் சென்று மரியாதை குறைவாக நடந்து கொண்டேன். அதனால் மனித பிறவி எடுக்க வேண்டும் என்று அவர்கள் சாபம் கொடுத்தார்கள். அப்படி பிறந்து சாதுக்களுக்கு பணிவிடை செய்து அவர்களுடைய அனுக்கிரகத்தால் பிரம்ம புத்திரனாக பிறந்தேன். ஆகையால் மகான்களை அவமதித்தால் வீழ்ச்சி, அவர்களை ஆசிரயித்தால் ஏற்றம் என்பதை முக்கியமாக உணர வேண்டும். ஸ்ரீ சுகர் கூறியது. இவ்விதம் தேவரிஷியால் சொல்லப்பட்டதை கேட்டு தர்மபுத்திரர் அன்பினால் கசிந்து மிகுந்த பிரீத்தியுடன் அவரை பூஜித்து கிருஷ்ணனையும் பூஜித்தார். பூஜிக்க பெற்ற அம்முனிவர் கிருஷ்ணனிடமும் தர்மபுத்திரரிடமும் விடை பெற்று கொண்டு புறப்பட்டார். கிருஷ்ணர் பரபிரம்மம் என்று கேட்ட தர்மபுத்திரர் ஆச்சரியமும் ஆனந்தமும் மிக்கவரானார். எந்த வம்சங்களில் தேவர்களும் அசுரர்களும் மனிதர்களும் மற்ற ஜீவராசிகளும் தோன்றினரோ அந்த தக்ஷ புத்திரர்களின் வம்சங்கள் பிரித்து உமக்கு இங்கனம் வர்ணிக்கப்பட்டன. இங்கனம் பரமஹம்சரான வியாச புத்திரர் உபதேசித்ததும் 18,000 ஸ்லோகங்கள் அடங்கியதும் ஹயக்ரீவ பிரம்ம வித்யை எனப்படுவதுமான ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் 7வது ஸ்கந்தம் முற்றும்.